ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போல அந்த அளவுக்கு தான் நமக்கு நேரம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அடியேன் வலியுறுத்துவது மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு, சரி இந்த முறை என்ன விசேஷம் பார்க்கலாங்க. இந்த ஆடி உற்சவங்கள் எல்லா கோயில்களிலுமே கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நடந்து வரும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடி மாத பிரம்மோற்சவம் என்று நம் திருமாலிருஞ்சோலையில் மதுரை கள்ளழகர் பெருமாள் திருவிழா வெகு சிறப்பாக கொடியேற்றத்துடன் நடந்து கொண்டு வருகிறது. அதில் முத்தாய்ப்பாக வருகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமின்னு அந்த வாசலில் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு அது குலதெய்வமாக இருக்கிறது. அவர்கள் செய்த கோடி 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 புண்ணியத்தினால தான் அதை குலதெய்வமாக அடைவாங்க. அங்கே அப்படிப்பட்ட அந்த 18ஆம் படியானுடைய கதவுகள் வருடத்துக்கு ஒரு முறை திறக்கப்படுகின்ற இந்த நேரம் அப்படி எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் வருகிற பௌர்ணமி தினத்தின் இரவு நிலவு ஒளியில் அது அந்த நேரம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் இந்த பூஜைகள் நடந்து உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு 18 படிகளுக்கும் பூஜை வெகு சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும். அந்த நேரத்தில் அந்த குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு பாக்கியம் இருந்தால் நேரில் போய் பார்க்கலாம். இல்லைன்னாலும் அந்த நேரத்தில் நாம் இறைவனை வணங்குறது நிறைய சிறப்பான பலன்கள் தரும். அந்த படியானுடைய பூஜையை நாம் பார்க்குறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும், அப்படித்தான் சொல்லணும். 18 சித்தர்களும் படியாய் கிடக்கிற அந்த 18 படிகளுக்கு அங்கே ரொம்ப சிறப்பான பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு மறைமுகமாகத்தான் நடக்கும். அது எப்போவுமே அந்த கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது கிடையாது. அந்த ஒரு நாள், அந்த ஒரு இரவு அப்போ மட்டும்தான் அதை திறப்பாங்க. பூஜைகள் முடிந்த உடனே அது முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் பெருமாள் பார்த்திங்கன்னா கள்ளழகர் பெருமாள் உங்களுக்கு பலவிதமான ரூபங்களில் காட்சி கொடுக்குறாரு. நமக்கு பார்த்திங்கன்னாக்கா அழகர் சித்திரை திருவிழாவில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். அது ஒரு விமரிசையான ஒரு விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க குதிரையில் வர்றார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாகனம் ஏறுவார் பெருமாள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு வியாச பௌர்ணமி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வியாச பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஆடி மாத பௌர்ணமி. அந்த நேரத்தில் தான் 18ஆம் படிக்கு பூஜை. இந்த பிரம்மோற்சவத்தை ஒட்டி நிறைய வாகனங்களில் வருவார். அன்ன வாகனம் அந்த மாதிரி உங்களுக்கு தங்க பல்லக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். பூ பல்லக்கு அதெல்லாம் வரும். ரொம்ப விசேஷமாக ஒரு இது என்னன்னாக்கா, பெருமாள் குழந்தை மாதிரி ஒரு தவழுகிற கிருஷ்ணர் போல் உங்களுக்கு வெண்ணெய் தாழியோட காட்சி கொடுக்கிறார். என்னைக்கு சனிக்கிழமை அன்று 20ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணி வாக்கில் காலையில் இந்த உற்சவம் நடக்கும். மாலையில் மறுபடியும் பார்த்திங்கன்னா தங்க குதிரை பல்லக்கில் நம்ம அழகர் பெருமாள் பெரிய பெருமாளாக காட்சி தருவார், பெரியவராக காட்சி தருவார். இது வருடத்தில் ஒரு முறை தான் நாம் நம்ம பெருமாளை ஒரு குழந்தை ரூபத்தில் ஒரு வெண்ணெய் தாழி வச்சுக்கிட்டு ஒரு கிருஷ்ணரை போல் நாம் தரிசனம் பண்ணலாம். அதற்கும் நிறைய பலன்கள் உண்டு. நிறைய இன்னொரு சொல்லுவாங்க, நம்ம பலன்கள் தெரிஞ்சு சில பூஜைகள் செய்கிறது தவறில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே பலன்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோன்னா அது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தை வரம் வேண்டுகிறவர்கள் அந்த பெருமாளை போய் சனிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்ப அதி விசேஷமாக கருதப்படுகிறது. கிருஷ்ண பகவானுக்கு சனிக்கிழமையும் பிரிக்க முடியாது. அஷ்டமி, கிருஷ்ண பகவான், சனிக்கிழமை இதெல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த விசேஷமான ஒரு காலம். சரி, இந்த அளவில் இந்த நம்ம கள்ளழகர் கோயிலுடைய ஆடி பிரம்மோற்சவத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வியாச பௌர்ணமி இல்லையா? ஆனால் பௌர்ணமி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை 6 மணிக்கே துவங்கிடுது. உங்களுக்கு கள்ளழகர் உற்சவம் பிரம்மோற்சவமாக உங்களுக்கு 10 நாளுக்கு மேலேயே வரும். அது அந்த படியான் கதவுகள் தான் முத்தாய்ப்பாக திறக்கப்பட்டு அடுத்த நாளில் தேரோட்டம் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் சாந்தி பூஜை எல்லாம் பண்ணி உங்களுக்கு நிறைவு பெற்றுவிடும்.
ஆனால் இங்கே திருவண்ணாமலை கிரிவலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பௌர்ணமி எப்போ இருக்கோ அப்போ தான் அந்த கிரிவலங்களை நம்ம செய்யணும். அதனால் சனிக்கிழமை மாலை 6 மணி முதலே உங்களுக்கு பௌர்ணமி திதி நேரம் அமைந்து விடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கிரிவலம் செல்ல விரும்புவார்கள் சனிக்கிழமை அன்று இரவு செய்வது நலம். அதே போல் நாம் அம்மன் பூஜைகள் அதெல்லாம் நாம் அபிராமி அந்தாதி படிக்கிறது, விளக்கு பூஜை இதையெல்லாம் செய்கிறது கூட சனிக்கிழமை இரவு செய்கிறது சிறப்பான பலன்கள் தரும். சத்யநாராயண சுவாமி பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில கார்த்திகை மாதம் அதை மாதிரி தூங்குங்கிறவங்கெல்லாம் காலையில் செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த வகையில் நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்த வகையில் நாம் இந்த பூஜைகளெல்லாம் நாம் வீட்டிலேயோ கோயிலிலேயோ போய் செய்கிறது நமக்கு அளப்பரிய பலன்களை தரும். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி. வணக்கம்.